எடுத்துன்னு சபரிமலைக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு சபரிமலைக்கு போறவங்க எப்படி போறாங்க அப்படின்னா, சார் இதான் சார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு சபரிமலைக்கு போவோம். சார் இங்கேருந்து நேர சமயபுரம் சார், நேர பிள்ளையார்பட்டி சார், நேர மதுரை சார், அப்புறம் அங்கேருந்து நேர ராமநாதபுரம் சார், அங்கேருந்து நேர ராமேஸ்வரம் சார், அங்கேருந்து நேர குருவாயூர் சார், சோட்டானிக்கரை சார், எல்லாத்தையும் போயிட்டு நேர சபரிமலை சார். ஒரு வாரம் கழிச்சு ஒரு முக்கியமான விஷயம், நீங்க கோயிலுக்கு போறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. கோயிலுக்கு போறது தப்பு இல்லை, எந்த கோயிலுக்கு வேணா போகலாம், எந்த கோயிலுக்கு எந்த நேரத்துக்கு வேணாலும் போங்க. ஆனால் இந்த ஐயப்பன் பூஜை பண்ணும்போது ரொம்ப சீனியர் குருசாமிஸ் எல்லாம் சில பேர் இருப்பாங்க, நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஐயப்பன் பூஜை பண்ணும் பொழுது இந்த இருமுடி கட்டுறதுக்கு வராங்க பாருங்க, அவங்களுக்காக காத்துட்டு இருக்க கூடாது. கட 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 கடன்னு இருமுடி போயிட்டே இருக்கணும். சில பேர் இந்த 200 பேர் 250 பேர் போற குரூப்ல என்ன பண்ணுவாங்க, ஏன்பா இப்போ நம்மளுக்கு வராதுப்பா, நம்மளுக்கு எப்படியும் ஒரு 10 மணி ஆகும்பா அப்படின்னு இவன் முள்ள டீ எல்லாம் குடிச்சிட்டு ஹோட்டலில் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுன்னு ஞாபகம் வந்தது. அன்பர்களே, இருமுடி நிறைக்கும் வரை எத்தனை மணி ஆனாலும் சரி ஒன்றும் சாப்பிடக்கூடாது. குழந்தைங்கள் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஏதாவது தப்பு இல்லை. நம்ம இருமுடி நிறைக்கும் வரை, அந்த நெய் ஊத்துற வரைக்கும் நம்ம எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. சரி, இப்போ அங்கேருந்து இங்கே வருவோம். எதுக்கு சார் இருமுடி நெய் ஊற்றும் போது பக்கத்துலேயே ஒரு தட்டில் கற்பூரம் போட்டுனே வராங்க அப்படின்னா, அக்னி சாட்சியாக நான் என்னுடைய ஜீவாத்மாவை எடுத்து வருகிறேன், என்னுடைய தூய்மையான உள்ளத்தை உனக்கு கொடுக்கிறேன், எனக்கு நீ என்ன கொடுக்கணுமோ கொடுறான்னு அர்த்தம். இதை நம்ம தெரிஞ்சுட்டு இதை பண்ணணும். அப்போ அப்படிப்பட்ட சபரிமலைக்கு நம்முடைய ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைகிற அந்த காலகட்டத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் நிச்சயம். இந்த ஐயப்பனுடைய நெய் யாருக்காக நிறைக்கப்பட்டது? ஐயப்பனுக்காக நிறைக்கப்பட்டது. நீ இருமுடி நிறைச்ச உடனே ஐயப்பன் அங்க ரெடி ஆயிட்டு வரான். ஆஹா வந்துட்டாங்கப்பா, நம்மளை தேண்டு வராங்கப்பா, அந்த நெய்யை ஏத்துக்கணும்னு காத்துட்டு இருப்பாராம். ஆனா நீ சுத்தி 10 நாள் கழிச்சு ஐயப்பட்ட கொண்டு போய் அந்த நெய்யை கொடுக்குறோம். நீங்க கோயிலுக்கு போங்க வேண்டாம்னு சொல்ல, உங்க இருமுடி எடுத்துட்டு முதல்ல சபரிமலைக்கு போங்க. அந்த ஐயப்பருக்கு அந்த அபிஷேகத்தை, இந்த நெய்யை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் நீ வரும்போது எங்க வேணா போங்க சார். நீங்கள் சபரிமலைக்கு நிறைக்கிற இருமுடியை முதலில் ஐயப்பனுக்கு கொடுத்து விட்டு அவரிடம் சமர்ப்பித்து விட்டுத்தான் அடுத்த கோயில்களுக்கு போக வேண்டும் என்று எங்களுடைய குருமார்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். தயவு செய்து அதை பின்பற்றுங்கள்.